ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வீடியோ நீங்கள் ஐரா சொல்யூஷனில் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நான் டெலிகிராம் குரூப் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் டவுட்ஸ் கேளுங்க. அப்புறம் நீங்கள் இன்னும் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலன்னா ஜெரோதா அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பதிவில் பேசிக்ஸ் ஆஃப் ஷேர் மார்க்கெட் நான் சொல்லித்தர போகிறேன். இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு ரீசன், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டு, ஃப்ரெஷர் என்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க டெலிகிராம் குரூப்பில் கமெண்ட்ஸில். ஸோ எங்களுக்கு மார்க்கெட்டை பற்றி எதுவுமே தெரியாது, ஃப்ரெஷராக நாங்கள் வரோம், பேசிக்ஸ்லேருந்து சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஸோ அவங்களுக்காக நான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். அதனால் வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஃப்ரெஷராக மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போது நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கு ரெண்டு பேர் காரணம், பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ். இவங்களால் மட்டும்தான் மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகிட்டுருக்கு. மார்க்கெட்டுக்குள்ளே நீங்கள் என்ட்ரு ஆகும்போது நீங்கள் ஒரு ஸ்டாக் எப்படி பை பண்ணணும், எப்படி ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறது, எல்லா டீட்டெயிலும் நான் சொல்ல போகிறேன். ஸோ அது தெரிஞ்சதுக்கப்புறமேட்டு மார்க்கெட் ஆர்டர்னால் என்ன, லிமிட் ஆர்டர்னால் என்ன, ஸ்டாப் லாஸ்னால் என்ன, ஒன்று ஒன்றா நான் தெளிவாக சொல்கிறேன். ஷேர் மார்க்கெட்டில் ரெண்டு விதமான ட்ரேடிங் இருக்குது. ஒன்று இன்ட்ராடே, இன்னொன்று லாங் டேர்ம். ஸோ இன்ட்ராடேனா ஒரு ஸ்டாக்கை நம்ம அன்றைக்கே வாங்கி அன்றைக்கே விற்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், மார்க்கெட் 9:15 ஓப்பன் ஆகுதுன்னா 3:30 க்ளோஸ் ஆகும். இந்த இன்பிட்வீன் டைமில் நம்ம ஒரு ஸ்டாக்கை பை அண்ட் செல் பண்ணி ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இன்ட்ராடே ஆப்ஷன். லாங் டேர்ம்னா ஒரு ஸ்டாக்கை நம்ம வாங்கி வச்சுட்டு ஒரு 1 மந்த்து 1 வீக்கு இந்த மாதிரி ரொம்ப நாள் ஹோல்ட் பண்ணுறதுக்கு லாங் டேர்ம் சூஸ் பண்ணுவாங்க. ஒரு ஸ்டாக்கு பை அண்ட் செல் பண்ணணுன்னா நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக தான் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாவில் 2 எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. ஒன்று பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, இன்னொன்று நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு. ஸோ ஷார்ட்டாக பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை பிஎஸ்சின்னு சொல்லுவாங்க, நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு என்எஸ்சின்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி என்னோடய வீடியோவில் ஒரு ஸ்டாக்கை எப்படி செலக்ட் பண்ணுறது இன்ட்ராடேக்கு லாங் டேர்முக்குன்னு சொல்லிட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோஸ் பாருங்கள். அப்படி அந்த வீடியோஸ் புரியலன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் இன்னொரு வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஷேர் மார்க்கெட்டில் ஒரு ஸ்டாக்கை பை பண்ணிவிட்டு செல் பண்ணலாம், செல் பண்ணிவிட்டும் பை பண்ணலாம். எப்படி பண்ணாலும் ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். அதுக்கு உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் டெக்னிக்கல் அனாலிசிஸ், அப்புறம் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். இது ரெண்டுத்துலேயும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படி இருந்தாலே போதும், நீங்கள் ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். ஸோ லைவாக நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இப்போ நான் ஆக்சிஸ் பேங்க்கை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, நான் ஆக்சிஸ் பேங்க் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சார்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் டேவோட ஹை நாங்கள் மார்க் பண்ணியிருக்கேன். பை பண்ணிவிட்டு செல் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். அதில் எப்படி ப்ராஃபிட் மேக் பண்ணுறது நான் லைவாக சொல்கிறேன். கரெக்டாக இந்த ப்ரீவியஸ் டேவோட ஹை பிரேக் அவுட் ஆனதும் நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா, பை பண்ணிட்டு நீங்கள் டார்கெட் உங்களோட லெவல், அதாவது நீங்கள் எவ்வளோ நீங்கள் செட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு நீங்கள் செல் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களால் ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். ஓகே, இப்போ செல் பண்ணிவிட்டு பை பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இதே ஆக்சிஸ் பேங்க்கு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணுறீங்க, அதாவது மார்க்கெட் கீழே வரப்போகுதுன்னு. இந்த இடத்துல நீங்கள் செல் பண்ணிவிட்டு, ஸோ டார்கெட் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது வரைக்கும் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு. ஸோ இந்த ஒரு லைன் வரைக்கும் வரும்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த இடத்துல செல் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் மார்க்கெட்டில் பை பண்ணிட்டு செல்லும் பண்ணலாம், செல் பண்ணிட்டு பை பண்ணலாம். எப்படி பண்ணாலும் ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். ஸோ நீங்கள் டெக்னிக்கலாக இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் உங்களை நீங்களே இம்ப்ரூவ் பண்ணுறது தான் ரொம்பவும் முக்கியம். ஓகே, பிகினர்ஸுக்கு இப்போ ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். இன்ட்ராடேனா என்ன, லாங் டேர்ம்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். நீங்கள் இப்போ அனலைஸ் பண்ணி முடிச்சுட்டு இப்போ ட்ரேட் எடுக்க ஆரம்பிக்க போகிறீங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா, ஜெரோதாவில் மார்க்கெட் ஆர்டர்னா என்ன, லிமிட் ஆர்டர்னா என்ன, எஸ்எல்னா என்ன, எஸ்எல்எம்னா என்னன்னு நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு மார்க்கெட் ஆர்டர் பற்றி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஆக்சிஸ் பேங்க் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி பை பண்ண விரும்புகிறீங்களோ அதை என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த மார்க்கெட் ஆர்டரில் வச்சுட்டு நீங்கள் பை பண்ணிங்கன்னா, ஸோ மார்க்கெட்டில் இப்போ 773 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அப்போ கரண்ட்டில் என்ன ப்ரைஸ் இருக்கோ அதிலே உங்களுக்கு பை பண்ணி கொடுத்துரும். இதுதான் மார்க்கெட் ஆர்டர். லிமிட் ஆர்டர் பற்றி நான் இப்போ தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லிமிட் ஆர்டர் யூஸ் பண்ணி என்ன ப்ரைஸில் நம்ம வாங்கணும்னு ஆசைப்படுறோமோ அதே ப்ரைஸ்க்கே வாங்கிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஆக்சிஸ் பேங்க் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ சைட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸஸ் தெரியுது உங்களுக்கு. ப்ரீவியஸ் டேவோட ஹை எவ்வளோவில் இருக்குன்னா கரெக்டாக 760 கிட்ட இருக்குது. ஸோ இந்த ஹையை பிரேக் அவுட் ஆகிறப்போ மார்க்கெட் மேலே போகும்னு சொல்லிட்டு நான் ப்ரிடிக்ட் பண்ணுறேன். கரெக்டாக ஒரு 761 வந்தோன்னே எனக்கு பை பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே கொடுக்கணும். இங்கே 761 டைப் பண்ணிவிட்டு இந்த லிமிட்டில் வச்சுட்டு நம்ம பை பண்ணி கொடுத்தா ஆர்டர் பெண்டிங்கில் இருக்கும். ஸோ கரெக்டாக அந்த 761 வந்ததுக்கு அப்புறமேட்டு ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகிடும், நமக்கு பை பண்ணி கொடுத்துரும். இதுதான் பெரிய அட்வான்டேஜ் லிமிட் ஆர்டரில். மார்க்கெட்டில் சடன் வாலட்டாலிட்டி இருந்தாலும் கூட லிமிட் ஆர்டர் யூஸ் பண்ணி என்ன ப்ரைஸில் நம்ம வாங்கணும்னு ஆசைப்படுறோமோ அதே ப்ரைஸ்க்கே பை பண்ணிக்கலாம். இதுதான் பெரிய அட்வான்டேஜ் லிமிட் ஆர்டரில். மார்க்கெட் ஆர்டர்னா என்ன, லிமிட் ஆர்டர்னா என்னன்னு பார்த்தாச்சு. அதை யூஸ் பண்ணி எப்படி பை பண்ணுறதுன்னு நான் சொல்லிவிட்டேன். நெக்ஸ்ட்டு ஸ்டாப் லாஸ் பற்றி பார்ப்போம். ஸ்டாப் லாஸில் 2 இருக்குது. ஒன்று எஸ்எல்எம் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் மார்க்கெட்டு, அடுத்து எஸ்எல் ஸ்டாப் லாஸு. ஃபஸ்ட்டு நான் எஸ்எல்எம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது புரிஞ்சாலே உங்களுக்கு இது புரிஞ்சிடும்.
பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் போடுங்க. ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. நான் ஒவ்வொரு வீடியோவில் நான் சொல்லுவேன். அதுக்கான ரீசன் சடனாக வாலட்டிலிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா லாஸஸ் அதிகமாக வரும். அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான் ஸ்டாப் லாஸ் போட சொல்லி ஒவ்வொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். ஓகே, இன்றைக்கி நான் எந்த ஒரு என்ட்ரியும் கொடுக்கல. யூஸ்வலாக நீங்கள் வந்து பை பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டு உங்கள் ஆர்டர்ஸ் எல்லாமே இந்த ஆர்டர் டேப் போனீங்கன்னா அதில் இருக்கும். அதில் வந்து சைடில் 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கனாலே எக்ஸிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த எக்ஸிட்டை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ், இந்த விண்டோ மாதிரி ஓப்பன் ஆகும். இப்போது நீங்கள் வந்து SLM பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது நீங்கள் வந்து வாங்கின ப்ரைஸ் வந்து ஒரு 778க்கு வந்து வாங்கியிருக்கீங்க. உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து நீங்கள் ஒரு 5 ரூபா லாஸ் வந்து உங்களால் தாங்க முடியும்னா நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு 773 வந்து கொடுக்குறீங்க. கொடுத்ததுக்கப்புறமேட்டு இந்த SLMல வச்சு கொடுத்து நீங்கள் வந்து செல் கொடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக இந்த ப்ரைஸ் வந்து ட்ரிகர் ஆனோடனே உங்களுக்கு வந்து அந்த ஒரு ப்ரைஸ் அதுக்கு கீழே வந்து உங்களுக்கு வந்து விற்று கொடுத்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் 772.50 விற்கலாம், 771.50 விற்கலாம். கரெக்டாக இந்த ப்ரைஸ் வந்து ட்ரிகர் ஆனோடனே உங்களுக்கு வந்து அதுக்கு கீழே என்னென்ன ப்ரைஸ் வந்து இருக்கோ அதில் வந்து விற்று கொடுத்துரும். ஓகே, இப்போ எஸ்எல் பற்றி பார்ப்போம். எஸ்எல் வந்து சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு ரேஞ்ச் வந்து நம்ம செட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பை பண்ண ப்ரைஸ் வந்து 778. நான் வந்து ஒரு 5 ரூபா லாஸ் தாங்க முடியும் என்னால் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ட்ரிகர் ப்ரைஸில் ஒரு 773 கொடுக்குறேன். இந்த இடத்துல வந்து ப்ரைஸில் ஒரு 770 கொடுத்தா கரெக்டாக இந்த 773 ப்ரைஸ் ட்ரிகர் ஆனதும் எனக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளார வந்து எனக்கு செல் பண்ணி கொடுத்துரும். அதாவது 770 to 773 இந்த ப்ரைஸ் ட்ரிகர் ஆனதும் இதுக்கு கீழே ஃபார் எக்ஸாம்பிள் 772.50, 770 இதுக்குள்ளே வந்து எனக்கு செல் பண்ணி கொடுத்துரும். சம்டைம்ஸ் வாலட்டிலிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த ப்ரைஸையும் தாண்டி கீழே வந்துச்சுன்னா நமக்கு வந்து ஆர்டர் வந்து ஓப்பன்லேயே இருக்கும், நமக்கு லாஸஸ் வந்து அதிகமாக வரும். இதுதான் இதில் பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஆனால் நமக்கு மோஸ்ட்லி இப்போ வந்து அப்படி நடக்காது. யூஸ்வலாக அந்த ட்ரிகர் ப்ரைஸ் வந்து ட்ரிகர் ஆனதுமே இந்த ரேஞ்சுக்குள்ளாரே வந்து செல் பண்ணி கொடுத்துரும். அதுக்கப்புறமேட்டு SLMல வந்து நமக்கு கரெக்டாக இந்த ப்ரைஸ் ட்ரிகர் ஆனதுமே நமக்கு எந்த ப்ரைஸில் வேணாலும் செல் பண்ணி கொடுத்துரும். இதில் வந்து இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் இது தான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 773 ட்ரிகர் ஆனதுமே மேபி 769 கூட வந்து செல் பண்ணி கொடுக்கலாம். அப்படி இல்லைனா 765 எதில் வேணால் வந்து செல் பண்ணி கொடுக்கலாம். ஓகே, இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோவில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பிகினர்ஸ்க்கு புரிகிற அளவுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். கூடிய சீக்கிரம் அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் கருத்துக்கள் எதுவும் வந்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இன்னும் புரியலைன்னா எனக்கு வந்து டெலிகிராம் குரூப்பில் கான்டாக்ட் பண்ணி எனக்கு சொல்லுங்கள். நான் வந்து இன்னும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் தேங்க்ஸ், பாய்.